உள்ளூராட்சி சபைகளை தமிழர் பகுதிகளில் வென்றெடுப்பது மட்டும் அவர்களுக்கு குறியாக இல்லை. இதை வைத்துக்கொண்டு அடுத்து வரக்கூடிய ஒரு அரசியல் ஆப்பில் தங்களுடைய முதன்மைத்துவத்தை தமிழர்களை கடந்து உருவாக்குகின்ற ஒரு பொறுமுறையில் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆபத்தை கூட புரியாதவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும், அது யாழ்ப்பாணமாக இருந்தாலும் சரி, வன்னியாக இருந்தாலும் சரி, திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டிருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் திட்டமிட்டு உழைக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார். அவர்கள் அவ்வாறு தான் அதை செய்தார்கள். அதிலும் அவர்கள் எதிர்பாராத விதமாக யாழ் மாவட்டத்தில் அவர்களுக்கு 3 உறுப்பினர்கள் கிடைக்கின்ற வகையில் அந்த களம் உருவாகி போனது. நீங்கள் இன்று நேசிக்க விரும்புவதாக சொல்லக்கூடிய தமிழினத்தில் இந்த தப்பை நீங்கள் ஏன் அப்பொழுது சுட்டிக்காட்டி கேட்கவில்லை? ஏன் நீங்கள் தமிழர்களுக்கு தப்பாக இயங்குகிறீர்கள்? ஏன் இந்த தப்பை செய்கிறீர்கள்? அவர்களுக்கு இது நியாயமான இந்த விடயத்தில் நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளவில்லையே என்ற கேள்வியை ஏன் நீங்கள் எழுப்பவில்லை? நீங்கள் இன்று நல்லவர்கள் போல இடம் போடுவதற்கும் நீங்கள் செய்வோம் என்று சொல்வதும் இன்னொரு ஏமாற்று வேலையா என்கிற ஒரு கேள்வி தமிழ் மக்களிடம் எழுப்புகிறது. இதற்கான தெளிவை நீங்கள் தர வேண்டும். ஏன்னு சொன்னால் நீங்கள் சமகாலத்தில் செய்வது அனைத்திலும் அவ்வாறான கேள்வி எழுகிறது. நீங்கள் ஒரு மாற்றத்தின் பிரதிநிதிகள் என்று சொல்லுகிறீர்களே, இந்த மாற்றம் உங்களுக்கு கூட அது நடைபெறுவதாக காணவில்லையே. மாறாக இவ்வாறானவர்களை மேலும் வலுப்படுத்துகின்ற செயற்பாடு தானே உங்கள் தரப்பில் அதீதமாக முன்னெடுக்கப்படுகிறது. அவ்வாறு இருந்தால் என்ன மாற்றத்தை நீங்கள் வெளிப்படுத்தப் போகிறீர்கள்? எதற்காக ஊர்காவல் படைகளை இன்று நிறுவனமயப்படுத்தப்பட்ட படைகளை அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கையில் ஜனாதிபதியினுடைய பல அறிவிப்புகள் வெளியாகி இருந்த சூழ்நிலையில் கடந்த வருட ஜனாதிபதி தேர்தலின் போது அவர் வழங்கிய வாக்குறுதி, ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நாடாளுமன்றத்தின் பின்னர் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெறும் என்று. இப்போது அதற்கான அங்கீகாரத்தினை நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் தொடர்பான குழு வழங்கியதுடன் தேர்தல் ஆணைக்குழு அதற்கான பூர்வாங்க வேலை திட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் அல்லது மாகாண சபை தேர்தல்கள் உங்களுடைய பார்வையில் மீண்டும் ஒரு வெற்றி முகமாக தென்படுகின்றதா தேசிய மக்கள் சக்தி? அனுரா தரப்பை பொறுத்தவரை அவர்களுக்கு இதுவரை நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்பான ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி, அவருடைய வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது அவருடைய உள்ளக கட்டமைப்புகள், அதாவது கிராஸ் ரூட் லெவல் கட்டமைப்புகள் என்று சொல்வார்கள். அதாவது கிராமப்புறங்களிலிருந்து அவர்களுடைய கட்சி சார்பாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய கட்டமைப்பினுடைய வடிவம், அதை ஒரு நிறுவனமயப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் அமைகிறது. என்று சொன்னால், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சபையில் கூட அவருடைய உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டவர்களாக, அங்கு பிரதிநிதித்துவப்படுத்துவர்களாக, அதனூடாக ஒரு வாழ்வியலை கொண்டவர்களாக மாற்றப்படுவார்கள். இவ்வாறு அந்த எண்ணிக்கை பெரும் எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் இவ்வாறான ஒரு அந்தஸ்து நிலையை பெறுவது என்பது நீண்டகால நோக்கில் அவருடைய அரசியல் இருப்புக்கான ஒரு பெரும் பலமாக மாறும். அந்த வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்தவரை அவர்களுக்கு முதன்மையானது. மாகாண சபை தேர்தல் கூட இவ்வளவு எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை அவர்களுக்கு ஒரு நாளும் தராது. ஆகவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சிங்கள தேசத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒரு எதிர்கட்சி, அந்த ஒரு கட்சி இன்று இல்லாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அந்த சூழல் தான் ஜனாதிபதி தேர்தலும் பார்க்க ஒரு பெரும் வெற்றியை பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் இந்த உள்ளூராட்சி சபையை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் சிங்கள தேசத்தில் ஒரு கட்சி கூட தயாராக இல்லை என்பது அவர்களுக்கு ஒரு பெரும் பலமாக மாறியிருக்கிறது. அதை கடந்து இந்த தேர்தலுக்கான பல தயாரிப்புகளை அவர்கள் இப்பொழுது முன்கூட்டியே இணையவர்களை விட செய்து வருகிறார்கள். அந்த வகையில் பார்த்துக்கொண்டால் இப்பொழுது கொடுக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் பல மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன. ஒரு நாட்டினுடைய நீண்டகால இருப்புக்கு வெறும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் மட்டும் உதவியாக இருக்க போவதில்லை. இலங்கை எதிர்கொள்கின்ற பொருளாதார சவால்களில் இருந்து அதை மீட்டெடுத்து வருவதற்கும் நலத்திட்டங்கள் உதவியானவே அல்ல. ஆனால் இந்த நலத்திட்டங்கள் அவர்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில்
ஒரு ஒரு பெரும் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பாக மாறும். ஆகவே அந்த அந்த வகையில் தான் பல்வேறு ஒரு மக்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் சார்ந்தவர்களுக்கான நலத்திட்டங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை அதனுடைய முதல் நலத்திட்டங்களுடைய முதல் அறுவடையை மக்கள் மார்ச் மாதத்தில் பெற இருக்கிறார்கள். அதை கடந்து 2 மாதங்கள் குறைந்தபட்சம் அதை பெறுகின்ற பொழுது அதன் பிரதிபலிப்பாக மக்கள் வாக்குகள் பெருமளவில் அவர்களை சென்றடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் இந்த தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கிறது, ஏப்ரல் மாதத்துடைய பிற்பகுதியில். ஆகவே அதற்கான அறிவித்தல் மார்ச் மாதத்தில் வெளியிடப்படுவதற்கு தேர்தல் திணைக்களத்தினால் அதன் பின்னர் இதை நோக்கிய பயணம் இருப்பதையும் பார்க்கலாம். இந்த தேர்தலில் அவர்கள் ஒரு விடயத்தில் இன்னொரு விடயத்தில் தெளிவாகவும் இருக்கிறார்கள். அது எவ்வாறு சொன்னால், சிங்கள தேசத்தில் அவர்களுடைய வெற்றிக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அது சார்ந்த முறைமைகள் சரியாக இருக்கிறது என்று சொன்னால், இதற்காக பெருமெண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் இந்த சபைகளுக்கான தேர்தலுக்காக கட்சிகளால் வழங்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் அவற்றை ஏற்கனவே அவர்கள் தயாரிப்பு நிலையிலேயே இருக்கிறார்கள் ஏனைய கட்சிகளை கடந்து. ஆனால் அவருடைய வெற்றியில் முதன்மையாக இருக்கக்கூடிய சவால் தமிழர் பகுதிகளில், அதன் குறிப்பாக வடமாகாணத்தை முக்கியப்படுத்தியதாக. என்றால் கிழக்கு மாகாணத்தில் திருவோணமலையிலும் அம்பாறையிலும் பெரும் வெற்றிக்கான வாய்ப்பை அவர்கள் ஏற்கனவே கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வடபகுதியில் தமிழருடைய முழுமையான தாய பகுதிகளில் ஒரு வெற்றியை நோக்கிய ஒரு பயணத்தை அவர்கள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார்கள். அதனால்தான் சமீப காலங்களில் அனுராவிலிருந்து பிரதமரிலிருந்து பலருடைய விஜயத்தை வடபகுதியை நோக்கி நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வருகிறோம். ஆகவே வடபகுதியில் அவர்கள் இந்த வெற்றியை நோக்கி நகர்வதற்கு ஒரு காரணமாக இது இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் வரக்கூடிய இந்த ஒரு புதிய அரசியல் யாப்புக்கான ஒரு விடயம் கூட இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அனைத்து மக்களும் தமிழ் மக்கள் கூட எங்களை சார்ந்தவர்களாக எங்களை நம்பி. ஆனால் அதற்கு நீங்கள் கூறுவதற்கு சற்று முரணான ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. நாடு அனுர்வோடு இருந்து விட்டு போகட்டும், நாடாளுமன்றமும் இருந்து விட்டு போகட்டும், ஊரின் அதிகாரங்களை தாரை வார்க்க முடியாது, ஊர் எங்களோடு இருக்கட்டும் என்கிறார் சுமந்திரன். இப்பொழுது என்ன சொன்னால், இப்பொழுது சுமந்திரன் பல விடயங்களை முன்னுக்கு பின்புறமாகத்தான் பேசுவார், அதே நேரம் உண்மைக்கு புறம்பாகவும் பேசுவார். இப்பொழுது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலினுடைய தேர்தல் கட்டமைப்பு எவ்வாறு உருவாக்கப்பட்டது சொன்னால், 2017ஆம் ஆண்டு இவர் ரணில் அரசு இருந்த காலத்தில் தான் அது உருவாக்கப்பட்டது. இதற்கான ஒரு சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டது 2014. அது நிறைவேற்றப்பட்டதின் அதன் அடிப்படையில் தான் 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலே நடைபெற்றன. அவர் அப்பொழுதும் ஒன்றை கூறினார், நாங்கள் பிரிந்து நின்று இந்த தேர்தலை எதிர்கொண்டால்தான் எங்களால் அதிக ஆசனங்களை பெற முடியும், நாங்கள் பின்னர் இணைந்து நாங்கள் ஒரு பெரும்பான்மை ஆட்சியை கொடுக்கலாம் என்று சொன்னார். அது இந்த சட்டமூலத்தில் இருக்கக்கூடிய உள்ளக கருத்துக்களின்படி முரணான ஒரு தகவல். அதைத்தான் இப்பொழுதும் மீண்டும் சொல்லுகிறார். அதை என்னன்னு சொன்னால், ஒன்றை பாருங்கள், இது எவ்வாறு உள்ளூராட்சி சபை தேர்தலுடைய இந்த சட்டம் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கு அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, மாகாண சபை தேர்தலாக இருந்தாலும் சரி, ஜனாதிபதி தேர்தலாகவும் சரி, எதிலும் கடைபிடிக்கப்படாத ஒரு முறைமை உள்ளூராட்சி சபை தேர்தலில் இருக்கிறது. அது எவ்வாறு இருக்கிறதுன்னு சொன்னால், முதல் தடவையாக இலங்கையில் அதாவது அனைத்தும் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் என்று சொல்லக்கூடிய, அதாவது வாக்கின் அடிப்படையிலான வீதாசார பிரதிநிதித்துவம். ஆனால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வீதாசார பிரதிநிதித்துவம் மட்டும் கொண்டதல்ல. அதில் இப்பொழுது புதிய ஒரு அரசியல் யாப்பிலும் இவ்வாறான விடயத்தை பேசுகிறார்கள், பாராளுமன்றத்துக்கான தெரிவிலும் கூட. ஆனால் அது இன்னும் அமலில் இல்லாத விடயம். ஆனால் அவ்வாறான விடயம் உள்ளூராட்சி சபை தேர்தல் இருக்கிறது. எவ்வாறு சொன்னால், உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வட்டார ரீதியாக பிரிக்கப்பட்டவைகளாக இருக்கும். இப்பொழுது பாராளுமன்றத்தில் தொகுதிகள் இருப்பது கூட இங்கு வட்டாரம் ஓட்ஸாக இருக்கும். இந்த ஓட்ஸில், அதாவது இந்த வட்டாரங்களில் பிரிக்கப்பட்ட தேர்தல் வட்டாரங்களில் ஒரு சபைக்குள் இருக்கக்கூடிய அந்த வட்டாரத்தில் உறுப்பினர்கள் நேரடியாக தெரிவு செய்வார்கள். அதில் 60% ஒரு மாநகர சபை என்று எடுத்துக்கொள்வோம். இந்த மாநகர சபையில் 30 உறுப்பினர்கள் மொத்தமாக இருப்பார்கள் சொன்னால், அதில் 60% 18% நேரடியாக வட்டார ரீதியாக அந்த மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து தெரிவு செய்யப்படுவார்கள். அவர்கள் நேரடி தெரியும். மக்கள் அந்தந்த வட்டாரங்களே யாருக்கு வாக்களிக்கிறார்களோ, யார் முதன்மை வாக்கப்பெறுகிறாரோ அவர் நேரடியாக அந்த மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்படுவார். மிகுதியான 40% மட்டுமே அந்த கட்சிகள் பெற்ற அல்லது குழுக்கள் பெற்ற வாக்குகளின் அடிப்படையில் 40% வீதாசார பிரதிநிதித்துவ தெரிவை கொண்டவையாக இருக்கும். இப்பொழுது நான் ஒரு கட்சியை வைத்திருக்கிறேன் வைப்போம். என்னுடைய கட்சி 40% வாக்குகளை பெறுகிறார்கள் என்று வைப்போம். ஏனையவர்கள் தங்களுக்கு மீதி 60% பிரித்து வைத்திருக்கிறார்கள். நான் தான் முதன்மை அரசியல் கட்சியாக இருந்த என்னுடைய கட்சி
நான் அனைத்து வட்டாரங்களையும் வென்று விட்டுறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 60% அப்ப 30ல் 18 ஆசனங்கள் எனக்கு கிடைத்துவிடும். நான் இப்பொழுது பெரும்பான்மை கொண்டவனாக இருப்பேனா இல்லையா? ஆகவே வெறும் நேரடி பிரதிநிதித்துவத்தினூடாக, நேரடி தெரிவினூடாகவே ஒரு கட்சி முழுமையான பெரும்பான்மையை அந்த சபையில் கொண்டிருக்கக்கூடியதாக மாறும். ஏன் இவர்களுக்கு இருக்க போறது மீதியாக இருக்கக்கூடிய 12, அதாவது 30ஆக இருந்தால் இப்ப மீதி 12ல் தான் அவர்கள் தங்களுக்கு முட்டி மோதிக்கொண்டு பிரித்துக் கொள்ள போறார்கள். ஆகவே பிரிந்து நிற்பதால் எவ்வாறு உங்களால் பெரும்பான்மையை உறுதிப்படுத்த முடியும்? இப்பொழுது மக்கள் சக்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வாறு அவர்கள் இவ்வாறான ஒரு ஏனையவர்கள் பிரிந்து நின்ற பொழுதுதான் யாழ்ப்பாணத்தில் 3 ஆசனங்களை 6ல் பெற்று சென்றார்கள். வன்னியில் 6ல் 2 இவ்வாறு தான் பெற்று சென்றார்கள். ஆகவே அவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுக்கு நாங்கள் பிரிந்து நிற்போமாக இருந்தால் அவர்கள் யாழ் நகர சபையினுடைய அனைத்து நேரடி தெரிவிலும் இருக்கக்கூடிய 60% வெட்டுவிட்டால் யாழ் நகர சபையினுடைய பெரும்பான்மை அவரிடம் தானே இருக்கு. இந்த புரிதல் கூட இல்லாதவர்கள் அரசியலில் இருப்பதனால் இவ்வாறு கருத்துக்களை வைப்பதனால் வரக்கூடிய சவால் இதுதான். இதைத்தான் சுமந்திரன் அன்று உடக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் தனித்து நிற்போம், தனித்து போட்டியிடுவோம் என்றெல்லாம் பேசிக்கொண்டு கடந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் பூநகரி பிரதேச சபையை தவிர வேறு எந்த ஒரு சபையிலும் பெரும்பான்மை யாருக்கும் கிடையாது. வட மாகாணம் முழுமையாக பூநகரியில் 48% பெற்றபடியால் இவர்களுக்கு பெரும்பான்மை இருந்தது சிறிதனுடைய முயற்சியால். 7 இடங்கள் முழுமையாக எதுவும் கூட எட்டப்படவில்லை. அது என்னத்தை சொல்லி தந்தது? நீங்கள் பிறந்து நிற்பது இப்பொழுது போன முறையா சவால் தமிழர் கட்சிகளுக்கு மட்டும்தான் இருந்தது. இந்த முறை அவ்வாறு அல்ல. மக்கள் சக்தி என்ற ஒரு சக்தி அங்கு நிற்கிறது. அவர்கள் இந்த பரப்புரையை நோக்கி ஒரு பெரும் களத்தை ஏற்கனவே வடபகுதி முழுமையாக திறந்து வைத்திருக்கிறார்கள். இதுவரை தமிழ் கட்சிகள் எதற்கும் தயாராக இல்லை. அவர்கள் தங்களுக்கான முட்டி முதலிலிருந்து வெளிவருவதாகவே இல்லை. இவ்வாறு இருப்பது அவர்கள் வெறுமையாக மாகாண சபை உள்ளூராட்சி சபைகளை தமிழர் பகுதிகளில் வென்றெடுப்பது மட்டும் அவர்கள் குறியாக இல்லை. இதை வைத்துக்கொண்டு அடுத்து வரக்கூடிய ஒரு அரசியல் ஆப்பில் தங்களுடைய முதன்மைத்துவத்தை தமிழர்களை கடந்து உருவாக்குகின்ற ஒரு பொறுமுறையில் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆபத்தை கூட புரியாதவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் வரக்கூடிய சவால்கள் இதுதான். இவ்வாறு இருக்கக்கூடியவர்கள், அதாவது இந்த தேர்தல் வியூகம் சார்ந்து பல பொறிமுறைகள் இருக்கிறது இந்த உலக அரங்கில். அதை ஒரு தேர்தல் விஞ்ஞானமாகவே சமீப காலங்களில் பார்க்கிறோம். இது எந்த கல்லூரிகளிலேயோ பல்கலைக்கழகங்களிலோ படிக்கின்ற விடயம் அல்ல. அதனால தான் சொல்லுகிறேன், இந்த தேர்தல் வியூகத்தில் இருக்கக்கூடிய பொறிமுறைகளை பலர் மறுதளித்து பேசுகிறார்கள். இப்ப இதிலும் கூட இன்னும் பெரிய சவால்கள் இருக்குது உள்ளூராட்சி சபைகளில். அதாவது இந்த ஓட் என்று சொல்லக்கூடிய நேரடி தெரிவில் இருக்கக்கூடிய 60% பெண்களை பொறுத்த நீங்கள் நம்புகிறீர்களா யாழ் மாநகர சபையை தேசிய மக்கள் சக்தி இம்முறை கைப்பற்றும்? அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி சொல்லுகிறேன், பாராளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்கை அவர்கள் மீண்டும் பெறுவார்களாக இருந்தார். ஏனென்றால் யாழ் தொகுதியையும் நல்லூர் தொகுதியையும் எடுத்து பார்த்தால் யாழ் தொகுதி இந்த 2 தொகுதிகளிலும் அவர்கள் பெற்ற வாக்குகளை வைத்துக் கொண்டு சொல்லேன் அவர்களால் தமிழர் தொடர்ந்தும் தங்களுக்கு பிரிந்து நிற்பார்களாக இருந்தால் அவர்கள் முழுமையாக அதை கைப்பற்ற முடியும். அதைத்தான் அந்த தேர்தலினுடைய முடிவுகள் சொல்லி நிற்கின்றன. ஏனென்று சொன்னால் எங்களிடம் இருக்கக்கூடிய குறைபாடு என்று சொன்னால் ஒரு தேர்தலில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? ஒரு தேர்தலின் பின்னர் நிறைய ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் என்ன செய்திகளை சொல்லுகின்றன என்ற புரிதல் எங்களுக்கு. ஆய்வுகளின் அடிப்படையில் தான் இப்போது பதில் பொதுச் செயலாளராக சுமந்திரனை இலங்கை தமிழரசு கட்சி தெரிவு செய்திருக்கிறது. அதான் சொன்னேன். இப்பொழுது அந்த கட்சி எங்கே நிற்கிறது, அந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்ன, இவ்வாறான பொழுது நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அவர்கள் மட்டுமல்ல, அனைத்து தமிழ் கட்சிகளிடம் கேட்கிறேன். இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எந்த ஆய்வு செய்யப்பட்டது? இந்த ஆய்வின் அடிப்படையில் என்ன விவாதம் அவர்களுக்கு பேசப்பட்டது? ஜனாதிபதி சட்டத்திறனியை பதில் பொதுச் செயலாளராக ஒரு கட்சி உருவாக்கி இருக்கிறது என்றால் எத்தனை ஆய்வுகளை எத்தனை மட்டத்தில் செய்திருப்பார்கள்? ஆய்வு செய்வது ஒரு நாளும் தங்களுக்கு செய்வது அல்ல. ஏன்னா தங்களுக்கு தங்களுடைய குறைகளை கட்சிகள் தங்களுக்குள்ளே மூடி மறைப்பார்கள். இதனால் தான் இந்த விடயத்தில் பாண்டித்தியம் பெற்றவர்களை தங்களுடைய கட்சிக்கு வெளியே இருந்து அவர்களை கொண்டு வந்து அவர்கள் ஆய்வு நடத்தி 3ஆம் தரப்பு என்று சொல்வார்கள். அவர்கள் ஆய்வு நடத்தி அதனுடைய முழு அறிக்கையை அவரிடம் கையளிப்பார்கள். அதன் பின்னர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதன்மையாளர்கள் அல்லது மத்திய குழு என்று ஏதோ ஒரு குழு ஒன்று இணைந்து அந்த ஆய்வு அறிக்கையை தங்களுக்கு பேசி, என்றால் அவர்கள் வறுமையான ஆய்வறிக்கையை மட்டும் தயாரிப்பதில்லை. இந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் அவர்களால் செய்த ஆய்வின் அடிப்படையில் பிரேரணைகளை அதில் இணைப்பார்கள். இன்னென்ன மாற்றங்களை நீங்கள் செய்தாக வேண்டும் என்று அவர்கள் வைக்கின்ற பிரேரணையை எவ்வாறு முன்னெடுப்பது, அதற்கான என்ன ஒரு சாத்தியமான செயற்பாடுகளை தங்களுக்கு வகுத்துக் கொள்வது என்பதை அந்த கட்சிகள் பின்னர் தீர்மானிக்கும். இதுதான் ஒரு முன்னேற்றகரமான ஒரு செயற்பாட்டினுடைய வடிவம். இந்த வடிவத்தை
முழுமையாக மறுதளித்து நிற்பதுதான் எங்களுடைய அரசியல் கட்சியினுடைய இன்றைய வரையும் இருக்கக்கூடிய சாபக்கேடு. அவர்கள் எதையும் கற்றுக்கொள்வதாக இல்லை. இப்பொழுது சொல்கிறேன், இன்னொரு 2 மாதத்தில் நாங்கள் இன்று எதை பேசுகிறோமோ இதற்கான பதிலை அவர்கள் பெறுவார்கள். அப்பொழுதும் மூடி மறைப்பார்கள். என்று சொன்னால் எங்களிடம் ஒரு குறைபாடு இருக்கிறது. வெளிப்படையாக இருக்கக்கூடிய உண்மையான ஜதார்த்தங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவோ புரிந்து கொள்வதாகவே இல்லை. இப்பொழுது பாருங்கள், இந்த 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 உள்ளூராட்சி சபை தேர்தலில் தான் முதன்மையாக பெண்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அதாவது இந்த நேரடி தெரிவு என்று சொல்லக்கூடிய 60% தெரிவில் 10% பெண்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. இதை கடந்து மிகுதியாக இருக்கக்கூடிய ப்ரொபோஷனல் 40%ஆனதில் 50% பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனைய இடங்களில் பெண்களை பற்றி இல்லை. விஜிதா கருத்து பேசுகின்ற பொழுது சொன்னார், நாங்கள் எங்களுடைய பாராளுமன்றத்தில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் அவையத்தில் ஜெனிவாவில் பேசுகின்ற பொழுது சொன்னார், நாங்கள் பெண்கள் விடயத்தில், அதாவது இலங்கையினுடைய வரலாற்றில் அதிக பெண்களுடைய தெரிவை நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம், இது ஒரு பெரிய வரலாறு என்ற. இதே போல இதே போன்றுதான் சுமந்திரனும் அடிக்கடி பேசிக் கொள்கின்ற விடயமாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதாவது இலங்கையினுடைய மொத்த பாராளுமன்ற தொகையிலே 10% கூட பெண்கள் இல்லை. அதே ஒரு வரலாறு. அதாவது இதுக்கு முன்னர் 13 இருந்தது, இப்பொழுது 20 ஆக்கப்பட்டிருக்கிறது. விஜிதகீரத் அவர்களுடைய உரை பற்றி நீங்கள் குறிப்பிடுவதனால் அவருடைய உரையில் உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது. அவர் ஒரு விடயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். பொறுப்பு கூறுவதற்காக ஆட்சியை ஏற்படுத்தியுள்ளோம். வடக்கு கிழக்கு மக்களும் அரசுக்கு ஆணை வழங்கி இருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் தென்னிலங்கை மக்கள் வழங்கிய ஆணையை வடக்கு கிழக்கு மக்களோடும் நாங்கள் புரிதலோடு இந்த விடயத்தை அவர்களிடமும் தெளிவுபடுத்தி அவர்களையும் இணைப்பதற்கு முயற்சி செய்வோம் என்று கூறிய காலம் மாறி வடக்கு கிழக்கு மக்கள் நமக்கு ஆணை வழங்கி இருக்கிறார்கள் என்று இருக்கின்றனர். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதான் நான் இப்பொழுது சொன்னேனே, உள்ளூராட்சி சபை தேர்தலில் சில வெற்றிகளை நோக்கி அவர்கள் மிக துல்லியமாக கணக்கிட்டு நகர்கிறார்கள். ஏற்கனவே கடந்த முறை, அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது நான் ஒரு விடயத்தை இதே தளத்தில் சொல்லியிருந்தேன், பல ஊடகங்களும் பகிர்ந்திருந்தேன் தேர்தலுக்கு முன்னரே. அதாவது எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும், அது யாழ்ப்பாணமாக இருந்தாலும் சரி, வன்னியாக இருந்தாலும் சரி, திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, அம்பாறை ஆகிய அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டிருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக அவர்கள் திட்டமிட்டு உழைக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தேன். அவர்கள் அவ்வாறு தான் அதை செய்தார்கள். அதிலும் அவர்கள் எதிர்பாராத விதமாக யாழ் மாவட்டத்தில் அவர்களுக்கு 3 உறுப்பினர்கள் கிடைக்கின்ற வகையில் அந்த களம் உருவாகி போனது. ஆனால் இதிலும் கூட இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை இன்று வரை நம்ம அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மொத்தமாக அளிக்கப்பட்ட 3,60,000 வாக்களில் அவர்களுக்கு கிடைத்தது 80,000. அதாவது வெறும் 24% அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதை கடந்து அவர்கள் 3 இதை பெற்றார்கள் என்று சொன்னால் மொத்தமான வாக்குகளே 6 லட்சம். 6 லட்சம் என்று பார்க்கின்ற பொழுது 13%. ஆனால் அளிக்கப்பட்ட வாக்குகள் என்ற 3,64,000 அவர்கள் 24% பெற்றார்கள். ஆனால் அதில் 35,000 வாக்குகள் செல்லுபடி அல்லாத வாக்குகளாக போனது. பின்னர் 5% பெற்ற பல தமிழ் கட்சிகளால் 85,000 வாக்குகள் காணாமல் போயின. இப்பொழுது இறுதியாக கணக்குக்கு வந்த வாக்குகள் 2,40,000 குறைந்தது. இந்த அதாவது 3,60,000 வாக்குகளுக்குள்ளே 1,20,000 இறுதி கணக்கிலே இல்லாமல் போனது. ஆகவே 2,40,000 வாக்குகள் வந்த பொழுது அவருடைய 80,000 33% மாறி போனது. இதற்கு காரணமாக அமைந்தவர்கள் யார்? தமிழர்கள். எங்களுடைய குறைபாடுகள். இதை பற்றி எங்களுடைய கட்சிகள் இன்று வரை பேசினவா? ஏன் இது நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்று சொன்னால், நீங்கள் ஒரு விடயத்தை சொன்னீர்கள், ஒரு தேர்தல் முடிந்ததன் பின் ஆய்வு நடத்தப்படுவார். இந்த ஆய்வை யாராவது செய்தார்களா? நான் இப்பொழுது சொல்லுகின்ற இந்த கணக்கில் பற்றி யாரும் பேசினார்களா? அப்படி பேச மாட்டார்கள். ஏனென்றால் பேசினால் அவருடைய குறைபாடு, அவர்கள் செய்த தவறுகள் வெளியே வரும். இதை மறைப்பதனால் ஆதாயம் பெறுபவர்கள் யாராக இருக்கிறார்கள்? இன்றைய சூழலில் அந்த ஆதாயத்தை பெறுவதற்காக காத்திருக்கிறது மக்கள் தேசிய சக்தி. அதற்கான வாய்ப்பை கொடுப்பவர்களாக யார் மாறி போகிறோம்? நாங்கள் தானே. இதனுடைய முதன்மை காரணியில் ஒருவர் சுமந்திரன். தவறான செய்திகளை தமிழ் மக்களிடம் சொல்வது, ஏதோ படித்தவர் சொல்கிறார் நினைத்து விட்டு எல்லாரும் சரி என்று ஏற்றுக்கொள்கிறோம். இப்பொழுதுதான் நீங்க அறிவார்ந்த சமூகத்துக்கு ஒரு கேள்வி வருகிறது. தமிழக இன்னும் ஒரு வாதம் முன்வைக்கப்படுகின்றது. எல்லோரும் சுமந்திரனை எதிர்க்கின்றார்கள். சுமந்திரனுடைய பெருமதி யாருக்கும் தெரிவதில்லை. அவரிடம் இருக்கக்கூடிய மொழி புலமை கூட யாரும் அறிவதில்லை. அவரிடம் இருக்கக்கூடிய சட்ட நுணுக்கத்தை யாரும் தெரிவதில்லை. பல விடயங்களில் தமிழர்களுக்கு அரணாக இருக்கின்ற சுமந்திரனை எல்லோருமே விமர்சிக்கின்றார்கள், எல்லோரும் நிராகரிக்கின்றார்கள் என்று சுமந்திரன் ஆதரவாளர்கள் முகநூல்களில் பல விடயங்களை ஆதங்கத்தோடு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
இப்பொழுது ஒருவரிடம் சில திறமைகள் இருக்குன்னு சொன்னா அந்த திறமைகள் என்ன விடயத்தில் இருக்குன்னு பேச வேண்டும். இப்பொழுது பேசுவது தமிழ் சார்ந்த அரசியல் சார்ந்த விடயங்கள். இப்பொழுது சட்டத்தரணியினுடைய திறமைகளை பற்றி நாங்கள் இங்கு பேசவில்லை. தமிழ் அரசியல் சார்ந்த திறமைகளை பற்றி பேசுகிறோம். அவர் என்னுடமே பேசி இருக்கிறார் பல விடயங்களை. நானே சொல்லி இருக்கிறேன், இதே தளத்தில் சொல்லி இருக்கிறேன். அது எவ்வாறு முரண்பட்டதாக இருந்தது. இப்பொழுது ஒரு விடயத்துக்கு வருகிறேன் மீண்டும். விஜித ஹெர்த் பேசிய விடயம். அவர் பேசுகின்ற பொழுது சில விடயங்களை சொல்லியிருக்கிறார். என்னென்ன, இப்பொழுது நாங்கள் மீண்டும் காணாமல் போன ஒரு அலுவலகத்தை உருவாக்குவோம், மக்களுக்கான நஷ்டஈடுகள் சம்பந்தமான இது ஏற்கனவே இருந்த அலுவலகங்கள் தான். அதாவது 2015 இந்த விடயம் கொண்டு வரப்பட்டது. அக்டோபர் மாதத்தில் நிறைவேற்றப்பட்டதான் 30(1) தீர்மானம். அதை மையப்படுத்தியதாக அப்பொழுது மங்கள சமரவீர வெளியுறவு அமைச்சராக இருந்தார். இப்பொழுது விஜிதா இருந்திருக்கிறார். இவ்வளவுதான். அமைச்சருடைய பெயர்கள் மாறுகிறது. அப்பொழுதும் அவர் நிறைய பேசினார். இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு வருடத்துக்குள் எல்லாத்தையும் உருவாக்குவோம் என்று. அன்றிலிருந்து அந்த சபைகளும் ஏதோ இயங்கிக் கொண்டிருக்க ஏதோ பேரில் இருக்கிறது. ஆனால் அவை இனிமேல் சரியாக இயங்கும் என்று விஜிதா ஒரு வசனம் சொல்லுகிறார். அவ்வாறு சொல்வதாக இருந்தால் அதில் ஒன்றை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதுவரை அவை ஒழுங்காக இயங்கவில்லை என்பதை அவர் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். என்ன சொன்னா, இனிமேல் இயங்கும் என்று சொன்னால் அதன் அர்த்தம் இதுவரை இயங்கவில்லை. அவை கடந்த ஆட்சிகள் சரியான முறையில் செயற்படவில்லை என்று அவர் வெளிப்படையாக ஒரு சர்வதேச அரங்கில் ஒத்துக்கொண்டதுக்கு அவருக்கு நன்றி. ஏன்னா இலங்கை தீவில் அதை இதுவரை அவர்கள் ஒத்துக்கொள்ளாதபடி அவரே அது புரிதல் இல்லாமல் தான் செய்தார். ஆனால் அதனூடாக ஒன்றை ஒத்துக்கொண்டு விட்டார். அதாவது இதுவரை இயங்கவில்லை, இனிமேல் இயங்கும் என்று. அவ்வாறு இருந்தால் இன்னொரு கேள்வி வருவது, இதுவரை இயங்கவில்லை அது தப்பு என்று நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நீங்கள் அவ்வாறு சொல்லுங்கள், இதுவரை இயங்காத இனிமேல் இயக்குவோம் என்று சொன்னால் அது தப்பு, இதுவரை இயங்காது. அவ்வாறு தப்பாக இருந்தால் இதுவரை காலமும் நீங்களும் பாராளுமன்றத்தில் தான் இருந்தீர்கள், நீங்களும் பாராளுமன்றத்தில் இருந்த கட்சி தானே. அவ்வாறு இருந்தால் நீங்கள் இன்று நேசிக்க விரும்புவதாக சொல்லக்கூடிய தமிழினத்தில் இந்த தப்பை நீங்கள் ஏன் அப்பொழுது சுட்டிக்காட்டி கேட்கவில்லை? ஏன் நீங்கள் தமிழர்களுக்கு தப்பாக இயங்குகிறீர்கள்? ஏன் இந்த தப்பை செய்கிறீர்கள்? அவர்களுக்கு இது நியாயமான இந்த விடயத்தில் நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளவில்லையே என்ற கேள்வியை ஏன் நீங்கள் எழுப்பவில்லை? அப்போ அவராக இருந்தால் நீங்கள் இன்று நல்லவர்கள் போல இடம் போடுவதற்கும் நீங்கள் செய்வோம் என்று சொல்வதும் இன்னொரு ஏமாற்று வேலையா என்கிற ஒரு கேள்வி தமிழ் மக்களிடம் எழும்புகிறது. இதற்கான தெளிவை நீங்கள் தான் தர வேண்டும். ஏன்னு சொன்னால் நீங்கள் சமகாலத்தில் செய்வது அனைத்திலும் அவ்வாறான கேள்வி எழுகிறது. இப்பொழுது நீங்கள் இந்த உள்ளூராட்சி சபைகள் விடயத்தில் ஒரு சட்ட மூலத்தை புதிதாக பாராளுமன்றத்தில் ஜனவரியில் கொண்டு நிறைவேற்றியிருக்கிறீர்கள். என்ன சொல்லுகிறீர்கள்? என்ன 2023 இந்த தேர்தல் நடைபெறுவதாக இதற்கான வேட்புமனுக்கள் பெறப்பட்டது. பின்னர் தேர்தல் நடத்தப்படவில்லை. அந்த வேட்புமனுக்கள் அவ்வாறே இருக்கிறது, வாங்கி கொண்ட வேலையாக. அவற்றை இப்பொழுது இல்லாத ஒழிக்க வேண்டும். அவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேலை புதிதாக வேட்புமனுக்கள் கூற வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள் ஜனவரியில். அந்த சட்டமூலத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, வாசித்து பார்த்தேன். இச்சட்டத்தில், அதாவது உங்களுடைய தமிழ் ஆக்கம், அந்த சட்டமூலம் குறித்த தமிழாக்கத்தில் போடுவீர்கள், இச்சட்டத்தில் சிங்கள தமிழ் உரைகளுக்கு இடையே ஏதேனும் ஒவ்வாமை ஏற்படும் பட்சத்தில் சிங்கள உரையை மேலோங்கி நிற்க வேண்டும் என்று ஒரு வரி போடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த event of any inconsistency between the Sinhala and Tamil text of the act, the Sinhala text shall prevail என்று எழுதி வைத்திருக்கிறது. அதாவது இப்பொழுது எனக்கு சிங்களம் தெரியாது, எனக்கு ஆங்கிலமும் தெரியாதுன்னு வைத்துக் கொள்வோம். நான் ஒரு தமிழ் மகன், நான் தமிழில் இந்த சட்டமூலத்தை வாசிக்கிறேன். அதன் அடிப்படையில் எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. அப்பொழுது நான் அதில் ஒரு மீறலை நான் அவதானிக்கிறேன். நான் இப்பொழுது அந்த மீறலை எடுத்து சென்று நீதிமன்றத்தில் அதற்கான நீதியை கேட்கிறேன். அதாவது இந்த சட்டமூலத்தில் இருக்கக்கூடிய விடயம் மீறப்பட்டிருக்கிறது என்று. அப்பொழுது நீதிமன்றம் எனக்கு சொல்லுகிறது, இல்லை, இது சிங்கள டெக்ஸ்டில் வரைவில் இவ்வாறு தான் இருக்கிறது, அதைத்தான் பார்க்க வேண்டும் என்று இது சட்டமூலம் சொல்லுகிறது. அவ்வாறாக இருந்தால் தமிழுக்கு என்ன உரிமை இருக்கிறது? 2 மொழிகள், தேசிய மொழிகள் சமத்துவமான என்று சொல்லுகிறீர்கள். சொல்லிவிட்டு ஏன் இதில் சிங்கள டெக்ஸ்டில் இருப்பதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும்? இது இந்த வரிக்கு உள்ள விளக்கம். இது நீதிமன்றம் எடுத்து செல்லப்பட்டால் அது எந்த மொழியில் இருப்பதை நீதிமன்றம் வாசிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு ஒரு குறிப்பு போட்டு வைத்திருக்கிறீர்கள். ஏன் இந்த குறிப்பு? அதை என்னத்தை சொல்ல வருகிறீர்கள்? இவ்வாறு, அதாவது உள்கிடக்கைகளில் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செய்தியும் ஒரு கேள்வியை தொடர்ந்து தமிழ் மக்களிடமிருந்து எழுப்புகிறது உங்களை நோக்கி. நீங்கள் சரியாக உண்மையுடன் தான் இருக்கிறீர்களா? உண்மையுடன் இருந்து விட்டால்
அவை அனைத்து, அதாவது 2 மொழிகளையும் நீங்கள் சமத்துவமாக பார்க்கிறீர்கள், மக்களுடைய உரிமைகளை சமத்துவமாக பார்க்கிறீர்கள். இவ்வாறு இருந்தால் நீங்கள் என்ன செய்ய போறீர்கள்? நீங்கள் இதை இப்பொழுது அங்கு வந்து சொல்லுகிறீர்கள், நீங்கள் இதுக்கான நஷ்ட ஈடு கொடுப்பீர்கள், காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பீர்கள், இதுக்கான இதெல்லாம் இயங்குமாக இருந்தால், இப்பொழுது நீங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் இதற்கான எந்த நிதி ஒதுக்கீடுகளை நீங்கள் செய்து வைத்திருக்கிறீர்கள்? அங்கு எந்த நிதியும் ஒதுக்கப்பட்டதாக தெரியவில்லையே. பாதுகாப்பு செலவினங்கள் எல்லாம் குறைக்கப்பட்டது என்று தானே கூறுகின்றார்கள் அதிக அளவில். இப்பொழுது நீங்கள் இன்னொரு விடயத்தை தொட்டீர்கள், பாதுகாப்பு செலவினங்கள் குறைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பாதுகாப்பு செலவினங்கள் உண்மையாக குறைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். இப்பொழுது பாதுகாப்பு அமைச்சுக்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட தொகைகள் 44,200 கோடி ரூபாய்கள், அதாவது 44,200 கோடிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வாறு குறைக்கப்பட்டதுன்னு பார்ப்போம். 2022ஆம் ஆண்டு அப்பொழுது கோத்தபய ஆட்சியில் இருக்கிறார், ராஜபக்ச நிதியமைச்சராக பாராளுமன்றத்தில் ஒரு இதை சமர்ப்பிக்கிறார். அதில் பாதுகாப்பு செலவினங்கள், பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வந்து 37,304 கோடிகள். 37,304 கோடிகளை 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமாக ராஜபக்ச பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். சரி, இந்த கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ரணில் விக்ரமசிங்க சமர்ப்பித்தார். அவருக்கு கடந்த ஆண்டு பாதுகாப்பு செலவினங்கள், பாதுகாப்பு அமைச்சுக்காக ஒதுக்கிய தொகைகள் 42,327 கோடிகள். அப்ப 2022 ராஜபக்ச ஒதுக்கிய 37,000 கோடிகளும் பார்க்க, 307 கோடிகளும் பார்க்க 5,000 கோடிகளை ரணில் அதிகரித்தார். இந்த ஆண்டு நீங்கள் அதிலும் மேலதிகமாக 2,000 கோடிகளை அதிகரித்து 44,230 கோடிகளை ஒதுக்குகிறீர்கள். இராணுவத்தில் ஆட்குறைப்பு செய்யப்படுவதாகவும் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருப்பதாகவும் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக IMF-ம் ஐரோப்பிய ஒன்றியமும் விதித்த நெருக்கடிகளின் அடிப்படையில் நீங்கள் மேலதிகமாக புதியவர்கள் நினைக்காமல் விரைவு செல்வர்கள் அவ்வாறு அனுமதித்து எண்ணிக்கை குறைந்து வருகிறது இராணுவத்தில். அவ்வாறு இருந்தால் ஏன் பாதுகாப்பு செலவினம் அதிகரித்து செல்கிறது என்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லியாக வேண்டும். இன்னொன்று இருக்குது, இப்பொழுது ஏனையவர்கள் இருந்த காலத்தில் பொருளாதார நெருக்கடி தீவிரம் பெற்றிருந்த காலம், இலங்கையுடைய பணம் மிக மோசமான மதிப்பிழந்து போய் இருந்த காலம். இப்பொழுது அது மீண்டும் மதிப்பை பெற்றிருக்கிறது ஓரளவாவது. ஆகவே மதிப்பு பெறுகின்ற காலத்தில் செலவினங்களுக்கான எண்ணிக்கை குறைய வேண்டும். ஆனால் உங்களுடைய செலவினங்கள், அவர்கள் ஊர்காவல் படை வீரர்களை அதிக அளவில் கவனிப்பதற்கு அல்லது வரவு செலவு திட்டத்தில் அவர்களுக்கு சிறப்பான சலுகை வழங்குவதற்கு என்ன காரணம் இருக்கின்றது? இப்பொழுது பாருங்கள், ஊர்காவல் படைகள் என்பது போர்க்காலத்தில் இவர்கள் உருவாக்கிய, அதில் சிறைகள் இருந்த குற்றவாளிகள் கொண்டு வந்து பயன்படுத்தப்பட்டதிலிருந்து பல விடயங்கள் இருக்கிறது. இவ்வாறான ஊர்காவல் படை புலனறுவை மாவட்டத்தை மையப்படுத்தியதாக, அங்கு மையம் கொண்டதாகவே இவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். இந்த ஊர்காவல் படைகள் இந்த போரின் பின்னர் கொஞ்சம் சவால் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். பின்னர் குறிப்பாக மைத்திரி காலத்தில் இவர்களை மைத்திரி நிறுவனம் மையப்படுத்தினார். ஏன்னா ஒரு புலனறுவை மாவட்டத்தை மையப்படுத்தியதால், இந்த புலனறுவை மாவட்டத்தை மையப்படுத்தியதனால் அதுதான் மைத்திரியுடைய கோட்டையும் கூட. ஏனென்றால் அவர் அங்கிருந்து தான் போட்டியிடுவது. ஆகவே தன்னுடைய வாக்கு வங்கிக்காக இவர்களை நிறுவனம் மையப்படுத்தினார். இவர்கள் சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ் என்கின்ற ஒரு புதிய வடிவத்தில் நிறுவனம் மையப்படுத்தப்பட்டார்கள். இவர்களுக்காக கபரத்தோனையில் அவர் ஒரு பெரும் தலைமையகத்தையே கட்டி கொடுத்தார் மைத்திரி. அவருடைய காலத்திலிருந்து இவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்ந்தும் அதிகரித்தே வந்திருக்கிறது. இப்பொழுது ஒரு கேள்வி இருக்கிறது, இளைஞருடைய பாதுகாப்பு தரப்பில் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை ஐநாவுடைய மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து, ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து IMF வரையும் தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய விடயம். அவ்வாறு இருந்தால் இந்த ஊர்காவல் படைகள் தான் முதல் இலங்கையில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். அவர்கள் தொடர்ந்து ஒரு கட்டமைப்பாக பேணப்படுவதற்கான எந்த முகாந்திரமும் கிடையாது. ஆனால் அவர்கள் இன்று வரை பேணப்படுகிறார்கள். அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அனுரகுமார திசாநாயக்கவனுடைய அவருடைய சொந்த இடமும் புலனறுவை மாவட்டம் தான். ஆகவே இப்பொழுது பாருங்கள், இந்த ஊர்காவல் படைகள் உருவாக்கப்பட்ட இந்த சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ் 40,000 பேர் இருக்கிறார்கள். இந்த 40,000 பேரும் எங்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கான தொழில்துறைகள் எங்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன? தமிழதாயத்தில், குறிப்பாக வவுனியா, மன்னார், கிளிநொச்சி வரை முல்லைத்தீவு மாவட்டங்களில் அவர்கள் தான் பல முன்பள்ளிகளை நடத்துகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய காவல் வழங்குகின்ற விடயங்களை செய்கிறார்கள். தமிழர் காணிகளை பல இடங்களில் அவருக்கு பண்ணைகளாக விவசாயம் செய்கிறார்கள். இந்த விவசாய பண்ணைகளில் தமிழர்களை வேலைக்கு வைத்துக் கொண்டு அவர்கள் வேலை வாங்கிவிட்டு அதற்கு கப்பம் பெறுவதாக அவருடைய பணத்திலிருந்தே பெரும்பகுதியை பெற்றுக் கொள்கிறார்கள். இவ்வாறு பல விடயங்களுக்கு பின்புலத்தில் தமிழர் பகுதியில் இருப்பது இந்த ஊர்காவல்
படைகளாக இருக்கக்கூடிய இந்த சிவில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ற பெயரில் வைத்திருப்பது. இவர்களுக்கு ஒதுக்கிய பணத்தை பாருங்கள். 2022 ராஜபக்ச இவ்வளவு ஒதுக்கினார் என்றால் அதாவது இந்த பாதுகாப்பு அமைச்சுக்கான செலவினங்களில் அவர்களுக்கு தனித்துவமாக ஒதுக்கப்பட்டது 2022 மஹிந்த ராஜபக்சவினால் 1933 கோடிகள். 2024 ரணிலினால் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 1901 கோடி. ஆனால் அனுர தரப்பினால், அனுர அரசினால் இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 2243 கோடி. இதுவரை வரலாற்றில் அதிக தொகை 2000 கடந்து அதிக தொகையாக இந்த 2243 கோடிகளை அவர்களுக்கு ஒதுக்கியவர்கள் அனுர தரப்பு மட்டுமே. இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது, அவ்வாறாண்டால் நீங்கள் யார்? இந்த ஊர்காவல் படையை கூட உங்களால் ஏன் வீட்டுக்கு அனுப்ப முடியவில்லை? நீங்கள் ஒரு மாற்றத்தின் பிரதிநிதிகள் என்று சொல்லுகிறீர்களே, இந்த மாற்றம் உங்களுக்கு கூட அது நடைபெறுவதாக காணவில்லையே. மாறாக இவ்வாறானவர்களை மேலும் வலுப்படுத்துகின்ற செயற்பாடு தானே உங்கள் தரப்பில் அதீதமாக முன்னெடுக்கப்படுகிறது. அவ்வாறு இருந்தால் என்ன மாற்றத்தை நீங்கள் வெளிப்படுத்த போகிறீர்கள்? எதற்காக ஊர்காவல் படைகளை, இன்று நிறுவனமயப்படுத்தப்பட்ட படைகளை நீங்கள் தொடர்ந்து பேண விரும்புகிறீர்கள்? பேண விரும்புவது மட்டுமல்ல, அவர்களுக்கான கொடுப்பனவை 2234 கோடியாக அதிகரித்திருக்கிறீர்கள். இதையெல்லாம் புரியாத தமிழினத்தில் தான் இப்பொழுது அவர் அரசுக்கு ஒரு கடமை இருக்கிறது. தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகம் சம்பந்தப்பட்ட சவால்களுக்கான கட்டுமானங்களை செய்வது, அதை வீதிகளிலிருந்து அரசு சார்ந்த கட்டுமானங்கள் அனைத்தையும் செய்வது அதனுடைய பொறுப்பு. அது எங்களுடைய கடமை அல்ல. கட்டுவாளர் பாகத்துக்கு 100 கோடிகள் ஒதுக்குறது அது அவருடைய தேவை. ஏனென்றால் தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்துக்கான பாலத்தை போடுவது அவருடைய கடமை. அது கடமை, அது எங்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகை அல்ல. எங்களுடைய நம்மவர்கள் சில பேர் என்னன்னு சொன்னால், அரசு தான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கின்ற பொழுது அது எங்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் போல தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக சில கருத்துக்களை சொல்லுகிறோம். அதனூடாக நாங்கள் ஒரு தவறான ஒரு புரிதலை, அதனை சத்தியலிங்கமும் ரவிகரன் அவர்களும் கதைத்ததன் பிரகாரம் தானே அந்த பாலம் அமைக்கப்படுவதாக அவர்கள் இருவரும் முகநூல்களை பதிவுகளை இட்டிருக்கின்றனர். இல்லை, நீங்கள் ஒரு விடயத்தை, நடைபெறாத விடயத்தை சுட்டி காட்டுவது உங்களுடைய பொறுப்பு. அதை நடைபெற வைப்பதற்காக நீங்கள் அது இறுக்கமாக உங்களுடைய மக்கள் சார்ந்து அதை எடுத்து செல்வதும் பொறுப்பு. அதன் பின்னர் அரசு தன்னுடைய கடமையை செய்ய வைப்பதுதான் ஒரு மக்கள் பிரதிநிதியினுடைய பொறுப்பை ஒழிய, எங்கு எல்லாம் அரசு தவறுகிறதோ அதை சுட்டிக்காட்டி செய்ய வைப்பது. ஆனால் அதை கடந்து அரசு செய்கின்ற பொழுது அது எங்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் போன்று நாங்கள் அதை வெளிப்படுத்துவது, கடமையையும் சலுகைகளையும் நாங்கள் குழப்பிக் கொள்வதனுடைய வெளிப்பாடு. தமிழர் தரப்பில் இன்னும் ஒரு விடயம், இப்போது தமிழர் தரப்பு என்று கூறவில்லை, இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரு சாராரால் கொண்டாடப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இப்போது இருக்கக்கூடிய செயற்பாடுகள் என்னவென்று சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர், தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் அவர்கள் நாடாளுமன்ற அரசியல் அமைப்பு அலுவல்கள் குழுவின் உறுப்பினராக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றார். இது அவரை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான விடயம் என்று தமிழரசு கட்சியின் ஒரு சாரார் கொண்டாடுகின்றார்கள். இன்னும் ஒரு சாரார் அது தொடர்பில் பல விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது? அரசியலமைப்பு திருத்தம் ஒன்று இலங்கையில் இடம்பெறுமா? அதற்கு முன்னதாக இவருடைய நியமனம், அதன் பின்னர் அரசியலமைப்பு இடம்பெறுமா? இல்லை, இப்பொழுது அரசியல் அமைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரணில் காலத்தில் பாராளுமன்றமே ஒரு அரசியல் அமைப்பு யாப்பு சபையாக மாற்றப்பட்டது. அதில் அனைவருக்குமான பொறுப்பாக இருந்தது. இப்பொழுது இவர்கள் 8 பேர்களை அறிவித்திருக்கிறார்கள். இவர்கள்தான் அரசியல் யாப்பு குழு என்று. அப்படின்னா ஏனையவர்கள் என்ன செய்ய போறார்கள்? அவர்களுக்கு என்ன விடயதானம் இருக்கிறது? எதுவும் அதில் தெளிவில்லை. ஆனால் இவர்கள் தங்களுக்கு வாய்ப்புள்ள, தாங்கள் ஆட்சிக்கு வந்ததை தக்க வைப்பதற்கான வாய்ப்புள்ள ஒரு தளத்தை இவர்கள் நிச்சயமாக உருவாக்குவார்கள். அதற்கேற்ற ஒரு அரசியல் யாப்பை தங்களுக்கு ஏற்றவாறு அமைத்துக் கொள்ள விரும்புவார்கள். இப்பொழுது அவர்கள் இந்த கட்சிகளை இணைக்கின்ற பொழுது இப்பொழுது 3வது பெருங்கட்சியாக தமிழரசு கட்சி அங்கு இருக்கிறது. ஆகவே அவர்கள் நிச்சயம் இவர்களுக்கு ஒரு யாரை நியமிப்பது என்று கேட்டிருப்பார்கள். கேட்டிருந்தால் அதற்கான பதிலை அவருடைய பொதுச் செயலாளர் அனுப்பி வைப்பார். இப்பொழுது பொதுச் செயலாளர் தானே சுமந்திரன் இருக்கிறார். ஆகவே அவரே தன்னுடைய ஆளை சத்தியலிங்கத்தை பாராளுமன்றத்துக்கு அவர்கள் நியமித்த பொழுதே தேசிய பட்டியலாக அது சுமந்திரனுடைய விடயம் என்பது தெரியும். அதை நியமித்த பொழுதே அவர் மீண்டும் பாராளுமன்றத்தை செய்வதற்கான ஒரு கதவை திறந்து விடுகிறார் என்பதும் தெரியும். எனது சமீபத்தில் CKV சிவஞானம் பேசுகின்ற பொழுது ஒன்றை சொல்வார், அவர் மிக நோய்பட்டுத்தான் இருந்தார். நாங்கள் திருவோணமலையில் நடைபெற்ற கூட்டத்தின் பின்னர் நானும் நேரடியாக சென்று அவரை வீட்டில் பார்த்தோம். அவர் படுத்திருந்தார். அவருக்கு பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறது, அவர் இந்தியாவுக்கு சிகிச்சைக்கு செல்ல வேண்டும், அதனால் அவரால் கடினமான வேலை செய்ய முடியாது என்றார்.
அவ்வாறு கடினமான வேலை செய்ய முடியாவிட்டால் அதிலும் கடினமான வேலையைத்தான் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கொடுத்து செய்ய வைக்கிறீர்கள். அதை கடந்து ஒரு கடினமான வேலையைத்தானே இன்னும் அதிகரித்து வச்சு கொண்டு செல்கிறீர்கள். அவ்வாறு இருந்தால் அதுவாறு அவர்களால் சாதிக்க முடிகிற கேள்வி இங்கு எழுகிறது. அவருக்கு நீங்கள் அந்த மட்டக்களப்பில் இடம்பெற்ற கூட்டத்தில் அவருக்கு சுகையின விடுமுறை கோரப்படுகின்றது. அவர் சத்திர சிகிச்சைக்கு போக வேண்டும், வைத்தியசாலை செல்ல வேண்டும் என்று ஒரு அரசியலமைப்பு ஆக்குகின்ற விவகாரம் என்பது தமிழரசு கட்சி கூட்டம் அல்ல. செல்வதும் வீட்டில் உறங்குவதும் அல்லது வைத்தியசாலையில் இருப்பதும் கூறுவதும் அரசியலமைப்பு என்பது மிக பிரதானமான விடயம். இந்த விடயத்தை இலங்கை தமிழரசு கட்சிக்காரர் எப்படி பார்க்கிறார்கள்? ஒரு தமிழரசு கட்சி விவகாரமாகவே அரசியலமைப்பையும் பார்க்கிறார்களா, அல்லது இவர்களுக்கு அது தொடர்பிலான புரிதல் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்ல, அங்கு பேசாமடந்தைகள் நிறைய இருப்பதனுடைய வெளிப்பாடுதான், அல்லது பேசுகின்ற திறமையற்றவர்களாக அவர்கள் இருப்பதனுடைய வெளிப்பாடுதான், அல்லது சுமந்திரன் எவ்வாறு பேசி அதை வென்றெடுப்பது என்று தெரியாத ஒரு குறைபாடாகவும் அதை பார்க்கலாம். இப்பொழுது இது அவர்கள் கடந்து நடைபெறுகின்ற விடயம் தான். என்ன, சுமந்திரன் சத்திலிங்கத்துடைய பெயரை கொடுத்தது, பின்கதவால் அவரை நின்று அந்த விவகாரத்தை அனுராதரப்புடன் இணைந்து செய்வதற்கான ஒரு பொறிமுறையாகத்தான் இது முன்னெடுக்கப்படுகிறது. அவர்கள் அதை வெளிப்படையாக பேசவில்லை, இதுதான் நடைபெறப் போகிறது. சத்தியலிங்கம் ஒரு காலத்தில் இந்த பதவியை விட்டு விலகுவதும் இந்த முறைமையை முன்னெடுப்பதற்கு சுமந்திரன் தான் வேண்டும். அவை மீண்டும் இவர் இந்த அரசியல் யாப்பு விவகாரம் முனைப்பு பெறுகின்ற பொழுது மீண்டும் பாராளுமன்றத்துக்கு சத்தியலிங்கத்தினுடைய வவுனியாவிடம் பெற்ற இலங்கை தமிழரசு கட்சி மத்திய குழு கூட்டத்தில் முன்னாள் பொதுச் செயலாளர் துரை ராஜசிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது அரசியல் யாப்பு விவகாரம் ஒன்று வருகின்ற போது சுமந்திரன் இல்லாத இடம் அது நாட்டுக்கு ஆபத்தானது, அது முறையான விதத்தில் நடைபெறாது, உடனடியாக அந்த இடத்தில் சுமந்திரனை பரிந்துரை செய்ய வேண்டும் என்று நீங்கள் கூறுவதை கூறியிருக்கின்றார் முன்னாள் பொதுச் செயலாளர் துரை ராஜசிங்கம். இதுதான் நடைபெறும் என்று எனக்கு முதலே தெரியும். அதை வெளிப்படையாக சொல்லி இருக்கிறேன் ஊடகத்தில். என்ன சொன்னா, சத்தியலிங்கத்தை இதே நிகழ்வில் தான் நீங்கள் குறிப்பிட்டீர்கள். சத்தியலிங்கம் நாடாளுமன்றம் சென்றவுடன் ஒன்றில் சத்தியலிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்து விலகுவார் அல்லது பதில் செயலாளர் இருந்து விலகுவார். என்ன, இதுதான் இப்ப சுமந்திரனை எனக்கு அவர் படித்த காலத்திலிருந்து தெரியும் என்றபடியாக சொல்லுகிறேன். அவருடைய கணிப்புகள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கணிப்புகளின் அடிப்படையில் தான் அதை சொன்னேன்னா, இதுதான் அடுத்த கட்ட செயற்பாடுகளுடைய அவருடைய வடிவமாக மாறும் என்று. இதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்று சொன்னால், தமிழர் தரப்புக்கு இப்பொழுது அரசியல் விவகாரத்துக்கு எங்களிடம் ஒரு தருமை இல்லை என்று பேசுவதற்காக சொல்லுகிறேன். 2004ஆம் ஆண்டு நாங்கள் இடைக்கால நிர்வாக சபை என்கின்ற ஒரு அலகை உருவாக்கிய பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது தாயகத்தில் அரசியல் துறை சார்ந்து சட்டமா அதிபர்களாக இருந்தவர்கள் முதற்கொண்டு அனைவருமாக இணைக்கப்பட்டு ஜெனீவாவில் இணைக்கப்பட்டு அவர்கள் தான் அந்த சட்டவரைவை செய்தார்கள். அவே தமிழர்களிடம் சட்டவரைவு குழு ஒன்று இல்லை என்று யாரும் கருதி விடாது, இருக்கிறது, இன்றும் இருக்கிறார்கள். அவ்வாறான வல்லமை பெற்ற பலர் இளையவர்களே இன்டர்நேஷனல் லோ கொண்டு கான்ஸ்டிடியூஷன் லோ படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், இப்பொழுது ஏன் ஜெனீவாவில் 2004ஆம் ஆண்டு இவ்வாறானவர்கள் உலகம் முழுக்க கண்டறியப்பட்டு இணைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், இனத்துக்கான தேவை வருகின்ற பொழுது அதில் பாண்டித்தியம் பெற்றவர்கள் எங்கிருந்தாலும் இணைப்பதுதான் ஒரு இனம் சார்ந்த வலிமை. அதை நாங்கள் செய்யாமல் விட்டுவிட்டு ஒருவர் இருந்தால் இல்லை என்று சொன்னால் இனம் அழிந்து விடும் என்ற ஒரு மாயையில் நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பது முதலில் எங்களுடைய பகுத்தறிவுக்கு நாங்களே விடுகின்ற சவால். அந்த பகுத்தறிவையே நாங்கள் தொலைத்து விட்டு இருக்கிறோமா என்றால், ஒரு ஒரு இவ்வாறான செயற்பாடுகளுக்கு முக்கியமானது ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங். அதை நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த தளங்களில் இருக்கக்கூடிய இவர்கள் கூட, படித்தவர்கள் கூட அதை தொலைத்து விட்டு இருக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த எண்ணத்தை கற்றுக்கொண்டோம் என்ற கேள்வி வரும். ஆகவே எங்களிடம் வல்லமை இருக்கிறதா இருக்குது. எங்களிடம் ஏதாவது சவால் இருக்குன்னு சொன்னால் அந்த சவாலுக்கான வல்லமையை எங்களிடம் கடந்தும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கான வாய்ப்பை பெறக்கூடிய வல்லமையில நாங்கள் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் சேர்ப்பை செய்யவில்லை, நாங்கள் அதற்கான முயற்சிகளை செய்யவில்லை, நாங்கள் அதற்கான ஒரு இனம் சார்ந்த வலிமையை ஏற்படுத்தக்கூடிய முறைமைகளை நாங்கள் கடைபிடிக்க தவறுகிறோம், அதற்கான முன்னெடுப்புகளுக்கு தவறுகிறோம். தவறை முழுமையாக எங்களுக்குள் வைத்துக்கொண்டு நாங்கள் எதிரி மீது குறை கூறுவதில் எந்த அர்த்தமும் இல்லாமல் போகிறது. இதுதான் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நடைபெறப் போகிறது. நாங்கள் இன்று வரை தவறான புரிதலின் அடிப்படையில் எங்களுக்குள் முட்டி மோதி கொண்டிருக்கிறோம். இன்று எங்களுக்கான எதிரி பொது எதிரி என்று கிடையாது. தமிழர்களுக்குரிய எதிரியை தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ளேயே எதிரியை தேடி நாங்கள் அலைந்து போவதற்கு கடந்த காலங்களில் ஒரு அரசு பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து குறைகள் விட்டால் அரசை விமர்சிக்கின்ற போக்கு மாறி இப்போது சுமந்திரனை ஸ்ரீதரனும், ஸ்ரீதரனை சுமந்திரனும், கஜேந்திரனை சுமந்திரனும், கஜேந்திரகுமாரை CVK சிவஞானமும், செல்வம் அடைக்கல்நாதனை சுமந்திரனும் என்று இப்ப தமிழர் தரப்புகளே முட்டி மோதி கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா உள் அரங்கில்?
அதாவது இப்பொழுது ஏன் மக்கள் தேசிய சக்தி வெற்றி பெறுது தமிழக பகுதிகளில்? எங்களுடைய மக்களே வெறுத்து போகிறார்கள் உங்களுடைய இந்த முட்டலையும் மோதலையும் முனகளையும் பார்த்து. ஏனென்றால் உங்களுக்கு முதல் நாங்கள் ஒரு ஒரு விடயத்தில் முதல் என்ன விடயதானத்தில் புரிதல் இருக்க வேண்டும். அந்த புரிதலின் அடிப்படையில் தான் ஏனைய வடிவங்கள் இருக்கும். ஒரு புரிதல் ஏற்படுகின்ற பொழுது அதுக்கு அதை நோக்கி ஆதாரங்களை ஒருவன் தேடுவான். அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அவன் தீர்வுகளை நோக்கி நகர்வான். அந்த தீர்வுகளை உருவாக்கி அந்த தீர்வுகளை செயற்பாட்டுக்கு கொண்டு வருவான். அந்த எதுவும் எங்களிடம் கிடையாது. எங்களுக்கு புரிதலே கிடையாமல் இருக்குது. ஒரு தெளிவான பார்வை. சரியா, உள்ளூராட்சி சபை தேர்தல் சொன்னால் அதில் என்ன புரிதல் இருக்கிறது? இன்றைய உலக ஒழுங்கில் என்ன மாற்றம் உருவாகி கொண்டிருக்கிறது? ட்ரம்பை மையப்படுத்தி உலகம் பிரித்து மேயப்படுகிறது. ஐநா என்பதே செயலிழந்து போயிருக்கிறது. ஐநாவுடைய பொதுச்சபையிலிருந்து ஐநாவுடைய அழகுகள் அனைத்தையும் அவர் புறந்தள்ளுகிறார். அவர் புறந்தள்ளுகின்ற பொழுது அதனுடைய செயற்பாட்டில் பெருந்தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பெருந்தாக்கத்தை மையப்படுத்தியதாக நாங்கள் எவ்வாறு நகரப் போகின்றோம் என்ற எந்த ஒரு பார்வையும் கிடையாது. அவர் மீண்டும் மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து அமெரிக்காவை வெளியேற்றி விட்டார். 2015 ஆண்டு கொண்டு வரப்பட்ட 30 முதன்மை காரியதரிசியே அமெரிக்கா. அதை கடந்த முறை ஆட்சியில் இருந்த பொழுது அவர் வெளியேற்றினார். அதன் பொழுது ஜெர்மனி உள்ளே வந்தது. இப்பொழுது ஜெர்மனி வெளியேறிவிட்டது பைடன் காலத்தில். இப்பொழுது மீண்டும் அதிலிருந்து அவர் வெளியேற்றிருக்கிறார். அவர் ஐசிஜேயை மிக வன்மையாக கண்டிக்கிறார். அதற்கு இஸ்ரேலுக்கு எதிராக வழக்கு எடுத்து சென்ற தென்னாப்பிரிக்காவை தண்டிக்க முனைகிறார். எவ்வளவு தூரம் உலகத்தில் சவால்கள் உருவாக்கப்படுகிறது. இந்த சவால்களுக்கு இடையே தான் தமிழர்களும் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த பயணத்துக்கான முறைமை எவ்வாறு எங்களிடம் உருவாக்கப்படுகிறது? இது குறித்த தெளிவும் ஒரு புரிதலும் எங்களிடம் எவ்வாறு இருக்கிறது? எங்களுடைய எதுவும் பேச முடிகிறதா? ஒரு விடயத்தை நாங்கள் எங்களுக்குள் பேசி இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தலை அணுகுவதில் சுமந்திரன் சொல்வது மிக தவறான அணுகுமுறை என்பதை சொல்லுகின்ற பொழுது அதை பேசுவதற்கான ஒரு களம் கூட எங்களிடம் உருவாக்க முடிகிறதா? அதை புரிதலுக்கு உட்படுத்த முடிகிறதா? இதெல்லாம் செய்யவில்லை என்று சொன்னால் தமிழினம் இன்னும் அதிகரித்த சவால்களை உருவாக்கும் என்றால் அந்த உலக புறநிலை மிக மோசமாக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த மாற்றத்தினிடையே தான் தமிழர்களும் பயணித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவை ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். முதல் உங்களுக்கு செய்கின்ற அரசியல் சார்ந்த, அதாவது இன்று தாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சரி, அமைப்புகளும் சரி, புலம்பெயர்த்தில் இருப்பவர்களும் சரி, ஏதோ ஒரு மாயைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது எங்களுக்கு உதவாது. அந்த மாயையை கடந்த ஒரு புறநிலைக்கு நாங்கள் வந்தாக வேண்டும். முதல் எங்களுக்கு நடைபெறுகின்ற அனைத்தும், என்றால் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கு மட்டும் சிந்திக்கிறார்கள். நான் அடுத்த தேர்தலில் எவ்வாறு இன்னும் முன்னுக்கு போகலாம் என்று மட்டும் சிந்திக்கிறார்கள். ஒரு இனமாக நாங்கள் இங்கே எவ்வாறு முன்னுக்கு போவது என்பதை பற்றி யாரும் சிந்திப்பதாக தெரியவில்லை. இது ஆபத்தானது. இந்த ஆபத்து இன்னும் 2 மாதங்களில் அரங்கேறுகிறது. ஆகவே அதை கடந்து தமிழினம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் வேகமாக நகர வேண்டும். அந்த பொறுப்பு தமிழன் ஒவ்வொரு கையிலும் இருக்கிறது என்பதுதான் இன்றைய கலாச்சாரம் என்று நாங்கள் வெளிப்படையாக உறுதியாக உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக்கொள்ளலாம். ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையின் அரசியலும் அனுர்குமார் அரசினுடைய முடிவுகளும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடுகளும் தமிழ் தேசிய அரசியலில் இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளக மோதல்களும் தென்னிலங்கை அரசியலுடைய வெற்றிக்கான வாய்ப்புகளும் என்று பலவேறுபட்ட அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது.